A series LCR circuit with R is equal to 20 ohm, L is equal to 15 Henry and C is equal to 35 microfarad is connected to a variable frequency 200 volt AC supply. When the frequency of the supply equals the natural frequency of the circuit, what is the average power transferred to the circuit in one complete cycle? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எல்சிஆர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எல், ஒரு சி, ஒரு ஆர் சர்க்கியூட், அது வந்து ஒரு ஏசி சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எவ்வளோ 200 வோல்டேஜ் வந்து ஏசி சப்ளை. தென் 15 ஹென்ரி இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் வந்து 35 × 10⁻⁻6 ஃபேரட். தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். ஸோ இந்த எல்சிஆர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the frequency of the AC source, நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த 200 வோல்டேஜ் ஏசி சோர்ஸோட ஃப்ரீக்வென்சி வந்து அந்த சர்க்கியூட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சர்க்கியூட். ஸோ இப்போ எப்படி இருக்கும், இப்போ இம்பிடன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், இந்த இதில் இம்பிடன்ஸ் Z இஸ் ஈக்குவல் டு ஆராக இருக்கும். Z எவ்வளவு இம்பிடன்ஸ் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக ஆருக்கு இடையில் உள்ளது தான். ஸோ Z இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 ஓம். அப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஆவரேஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் பெர் சைக்கிள் P average is equal to ERMS square by R. So P average is equal to ERMS கொடுத்துருக்காங்க, that is 200 volt. Therefore 200 the whole square divided by R க்கு வந்து 20. So 20 போட்டு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 2000 வரும். Then பவரோட யூனிட் என்ன, வாட். ஸோ W வாட், 2000 வாட். ஸோ இதில் ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் பை சைக்கிள் P average equal to ERMS square by R இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.